ஹர ஹர நம பார்வதி பதகே. எல்லாம் வல்ல அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நம்ம ஆலயத்தில் வந்து முதல் முறையாக மலேசியாவில் முதல் முறையாக கருங்கல் ஆலயம் சிவாலயம் கட்ட போகிறோம். அதுக்காக பூ பரீட்சை, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து சுவாமி வந்து ஆகமம் என்ற ஒரு விதியை வந்து எப்படி பூஜை பண்ணணுன்றதை வந்து நம்மளுக்கு வந்து சுவாமி வந்து எடுத்து உரைத்திருக்கிறார். அந்த ஆகமத்தில் கூறிய வண்ணம் பூ பரீட்சை, அதாவது வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா அந்த மண் வந்து தகுதியான மண்ணா, அந்த இடம் வந்து தகுதியானதா அப்படின்றத வந்து பரீட்சை பண்ண சொல்லி சுவாமி வந்து சொல்லியிருக்கார். அதாவது டெஸ்ட்டு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பூ பரீட்சை, அதாவது பூமியில் வந்து மண் தோன்றி அந்த மண்ணில் வந்து கருநிறமாகவோ அல்லது வெள்ளை நிறமாகவோ பஸ்ம நிறமாகவோ இருந்தால் அது வந்து உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் டெஸ்ட் வந்து பண்ணோம். அதில் வந்து நம்மளுடைய பூமியில் வந்து பஸ்ம மண்ணாக நம்மளுக்கு வந்து அருணாச்சலேஸ்வரர் கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த ஃபஸ்ட்டு பரீட்சையில் வந்து நம்ம பாஸ் ஆனோம். இரண்டாவதாக பூ சங்கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூ சங்கிரகணம் வந்து பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முழங்கால் அளவுக்கு பள்ளம் தோன்றி அந்த பள்ளத்தில் திரும்பவும் மண்ணை நிரப்பும்போது அந்த மண் அதிகப்படியாக வந்தது அப்படின்னா அந்த மண்ணானது உத்தமம், அந்த பூமியை வந்து உத்தமம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொன்னார். அதே மாதிரி நம்ம ஆலயத்துலேயும் வந்து அதே மாதிரி பள்ளம் தோன்றி திரும்பவும் வந்து அந்த மண் பூர்ணாகுதி பண்ணும்போது அந்த மண் வந்து பூர்ணமாக இருந்ததுனால அந்த மண் வந்து உத்தமம், இந்த பூமியானது உத்தமம் சொல்லிட்டு ரெண்டாவதுலேயும் வந்து நம்ம பரீட்சையில் உத்தமமாக இந்த நிலம் வந்து வந்தது. மூன்றாவதாக ஜல பரீட்சை, அதாவது வந்து ஜலத்தை வந்து அந்த குழியில் விட்டு பிரதட்சிணமாக, அதாவது வளமாக வந்து சுற்றி வந்தது அப்படின்னா அந்த இடம் வந்து உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து சொல்லியிருக்கிறார். அதே போல் அந்த ஜலம் வந்து பிரதட்சிணமாக வந்து நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம இடத்துல வந்து வந்தது. அதனால் அந்த பரீட்சையிலையும் வந்து நம்ம உத்தமம் என்று சொல்லி அந்த பரீட்சையிலையும் வந்து நம்ம பாஸ் செய்கிறோம். அதுக்கடுத்து வந்து முளைப்பாரி என்று சொல்லக்கூடிய, நம்ம மலேசியாவில் முளைப்பாரி என்று சொல்லுவோம். அதுபோல் வந்து இந்த இடத்தை வந்து உளுந்து அந்த இடத்துல வந்து தானியங்களை போட்டு திராத்ரவ், அதாவது வந்து 3 ராத்திரிக்குள்ளே வந்து அந்த தானியங்கள் முளைத்தது என்றால் அந்த இடம் வந்து சிவாலயம் கட்டுறதுக்கு உத்தமோத்தமம் என்று ஆகமத்தில் வந்து சொல்லியிருக்கு. அதே போல் நம்ம ஆலயத்துலேயும் வந்து தானியமானது இடப்பட்டு அந்த தானியங்கள் எல்லாமே வந்து 3 நாட்களுக்குள் அந்த தானியங்கள் எல்லாமே வளர்ந்து வந்து இந்த தோஷங்கள் எல்லாமே வந்து இதில் ஏதாச்சும் ஒரு தோஷங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு பிராயஷ்சித்தமாக அகோராஸ்திர ஜபம், அதாவது வந்து இந்த பூமியில் வந்து ஏகப்பட்ட அசுத்தி வந்து நடந்திருக்கும். அந்த அசுத்தி எல்லாத்துக்குமே வந்து பிராயஷ்சித்தமாக அகோராஸ்திரம், அதாவது வந்து சுவாமிக்கு வந்து பஞ்ச அஸ்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதில் வந்து அகோராஸ்திரம் ஒரு அஸ்திரம். அந்த அகோராஸ்திர மந்திரத்தை வந்து இன்றைக்கி தச கலசங்கள் வைத்து அதில் அகோராஸ்திரம் ஆவாகனம் செய்து அதுக்கு வந்து பிராயஷ்சித்தமாக 2000 ஆவர்த்தி ஆனது ஹோமங்கள் மூலமந்திர ஹோமங்கள் நடைபெற்று அந்த சாந்தி கும்பத்தை வந்து நம்ம கோயில் கட்டக்கூடிய இடத்தில் வந்து புரோக்ஷணங்கள் செய்து நம்ம இப்போ வந்து அந்த இடத்தை வந்து நம்ம அடுத்து கோயில் கட்ட ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக அந்த இடம் வந்து தகுதி ஆகிவிட்டது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இது வந்து நம்ம அண்ணாமலையார் கோவிலில் வந்து இந்த மாதிரி வந்து யாருமே வந்து கோயில்கள் வந்து இந்த மாதிரி சிவாலயங்களில் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் முதல் முறையாக நம்ம பூ பரீட்சை பண்ணி இந்த இடத்துலலாம் வந்து பரீட்சணம் பண்ணி இந்த சிவாலயங்கள் வந்து நம்ம கட்ட போகிறோம். எல்லாம் வல்ல அருணாச்சலேஸ்வரர் பாதத்தை தொழுது நம்ம எல்லாரும் இந்த கோயில் மென்மேலும் சீக்கிரமாக வளர்ந்து வந்து ஆலயங்கள் வந்து கோபுரங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று அருணாச்சலேஸ்வரர் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நம பார்வதி பதகே. शुभमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभमुहूर्तोऽस्तु हृद्यास्महव्ये नमसोपसद्य मित्रं देवं मित्रधेयन्नोऽस्तु अनुराधानतिशा वर्धयन्तः तदञ्जीवेम शरदस्य वीराः दीर्घायुष्यमस्तु तपवित्रवाणिः आनन्दे स्वाहा
विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् वरुणाय नमः मंगल कर्पूरनीराजनं ज्योतिराजनं समर्पयामि ओम वरुण्यो वामाजनं आजनदां अघोरात्राय ओम स्वाहा ओम प्रस्पर 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 घोर घोर